நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபத்திரம் வித்யாராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 395வது வீடியோ. இந்த வீடியோ பேசும்போது காலையிலேருந்து இது என்னுடைய 30 வருஷ கனவு. எனக்கு கல்யாணம் ஆகி 1978 கல்யாணம் ஆச்சு. எனக்கு எலத்தூர்ன்ற கிராமத்தில் ஐ காட் மேரிட் டு அலமேலு. ஸோ எங்கள் கல்யாணம் எனக்கு சிம்பிளான ஒரு குற்றாலம் பக்கத்தில் அப்படியே ஷாரல் அடிக்கும். அந்த அந்த அது ஊரில் வந்து அந்த குற்றாலம் அருவியில் இருக்கிற அந்த ஷாரல் அது வரைக்கும் வரும். ரொம்ப அழகான கிராமம். ஒரு 4-5 வீடு எடுத்திருந்தேன். சரி, ரோட்டில் தான் பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணித்தேன் எனக்கு. சரி, மாமனார் பேட்டியார் குளத்தையர் பேர், ஆழ்வார் குஷி அவளுக்கு சொந்த ஊர். அவள்லாம் வந்து சீவ சகோத்திரம். இப்போ கம்மிங் டு இந்த சப்ஜெக்ட், இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா, நிறைய பேர் இந்த சுயம்பரா பார்வதி சுயம்பர கல்யாணின்னு சொல்கிறேன். சுயம்பர கல்யாணி தான் கரெக்டு, சுயம்பரா பார்வதி கிடையாது. இப்போ வந்து பார்வதியினுடைய ரூபம் கல்யாணினால் இருக்கிறனால சுயம்பர கல்யாணி சுயம்பரா பார்வதி. இவர் ஹரிகேசன் நல்லூர் கூட ஒரு போன வாரம் என்ன நடந்து நினைக்கிறேன். இப்போ நடக்க போகிறது ஒன்று விஸ்வாம்பரத்தில் அயோத்தியா மண்டபத்தில் சுயம்பரா பார்வதி கல்யாணம் இது ஹோமெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் பண்ணுறாங்க. இந்த சுயம்பர பார்வதி கல்யாணம் சுயம்பரா பார்வதி ஹோமம் இதெல்லாம் பண்ணால் என்னென்னா, கல்யாணம் ஆகாதவளுக்கு சீக்கிரம் நடக்கும்னு ஒரு இது உண்டு. அது என்ன சொல்லிருக்குன்னா, சுயம்பர கல்யாணி மகாமந்திரம் தான் அந்த மந்திரத்தோட பேரை. இது நான் சொல்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனத்தில் போட்ட புஸ்தகத்தில் எங்கிட்ட இருக்குது. இந்த புஸ்தகம் வாங்கி 30 வருஷம் ஆச்சு எனக்கு. நான் எல்லா மந்திரங்கள் இல்லை யந்திரங்கள் எல்லாமே இருக்கும் அதில். இதில் என்ன சொல்லிருக்குன்னா, சுயம்பர கல்யாணி மகாமந்திரம் ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக அபயங்கரி சகல ஸ்தாபர ஜங்கம முக ஹிருதயம் மம வசம் ஆக்கர்ஷய ஸ்வாக ஸ்ரீ ஸ்வயம்பர கல்யாணி ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி நமக. இதான் மந்திரம். இதை வந்து இந்த லாஸ்ட் லைனில் மாற்றி சொல்கிறாவ, அதை எடுத்துடுறா, இல்லைன்னா ஆக்கர்ஷயன்னு எடுத்துடுறா. திருப்பி சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக அபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம முக ஹிருதயம் மம வசம் ஆக்கர்ஷய ஸ்வாக ஸ்ரீ ஸ்வயம்பர கல்யாணி ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி நமக. 3ஆம் முறை. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக அபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம முக ஹிருதயம் மம வசம் ஆக்கர்ஷய ஸ்வாக ஸ்ரீ ஸ்வயம்பர கல்யாணி ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி நமக. இந்த இது மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுத்து பண்ணுறாரு. நான் கூட எங்கள் கோவிலில் பிரசிடெண்ட் ஆக்கும்போது ஒரு 2-3 வருஷம் காலம் பண்ணேன். அதனால் கல்யாணம் ஆச்சு நிறைய பேருக்கு. ஆனால் இதெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு பண்ணும்போது பல வருஷங்களாக அம்பா சொல்லுவா எனக்கு. அதாவது சிவசைலம்ன்ற ஸ்தலத்தில் நடந்தது. சிவசைலம் ஆழ்வார்குறிச்சியிலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 3 கிலோமீட்டர் அமைஞ்சிருது. கடனா நதி அப்படின்ட்டு அந்த பெரிய மலையில் வரக்கூடிய நதி. அது கோவில் வாசலில் ஓடுறது. சுவாமி அம்பாள் 2 மேற்கு பார்த்துருக்கோம். அங்கே சுவாமியினுடைய இடது பாகத்தில் இந்த பரம கல்யாணி என்ற அம்பாள் நிற்போம். இதில் என்ன முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, பாண்டிய நாட்டில் எல்லா அம்பாளுமே வந்து 2 கை அம்பாள். அதாவது சங்கரன் கோமதி, காந்திமதி, மீனாட்சி எல்லாம் வந்து அந்த மனோன்மணி தத்துவத்தில் பேஸ் பண்ணி 2 கை அம்பாளை இருப்போம். ஆனால் இங்கே மட்டும்தான் சிவசைலத்தை மட்டும்தான் 4 கை அம்பாளை பார்க்கலாம். மேல் 2 கையிலையும் மூலஸ்தானத்துலேயே எடுத்து சொல்கிறேன். ஒரு கையில் நீலோத்பலமும் ஒரு கையில் தாமரை மலர் இருக்கும். உற்சவர் அப்படி தான் இருக்கும். அதாவது மராபயத்தோடு நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான உருவம் அது. இது எப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சிலை வந்து ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் கணத்தில் கிடச்சின்னு சொல்கிறேன். இன்னும் அந்த காலத்தில் முஸ்லீம் படை பயந்து கேட்டு போட்டுருக்கலாம். ஆனால் ஆம்பூரில் வந்து பொண்ணு அழைப்பு நடத்துவார் வருஷம் கூட. ஐப்பசி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடக்கிறதுன்னு சொன்னார். கல்யாணம் கோவிலில் பண்ணுற கல்யாணம், மாப்பிள்ளை அழைப்பு அந்த ஊரில் நடக்கிறது. இங்கே ஆம்பூரில் மாதிரி நடக்கிறது. ஸோ எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலத்துலேயே பல வருஷங்கள் அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது. ஒரு அதாவது அப்போ ஜனங்கள்கிட்ட பணம் அவ்வளோ கிடையாது.
மூமெண்ட் எல்லாம் நம்ம கம்மி தான், பணத்தோடைய இதுக்கு. அவளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, திருமணஞ்சேரிலாம் சொல்கிறார். ஆனால் இந்த சுயம்பர கல்யாணின்ற அந்த யந்திரம், அந்த மந்திரம், அதெல்லாம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? சிவசைலுக்கு தான் சொந்தம். அந்த இடத்துல தான் நடந்துதான் புராண சரித்திரம் சொல்கிறது. ஸோ அதனால் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணு கல்யாண சுந்தரரை அப்படின்னா, பட் சான்ஸ் வரல எனக்கு. ஏன்னா பல தடவை நான் முயற்சி பண்ணும், கான்டாக்ட் சரியாக வரல. இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா, டக்குன்னு நம்ம சிவசைலம் கோவிலுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் போட்டு பார்க்குறேன், டக்குன்னு எடுத்துட்டா, கோவில்லேருந்து எடுத்தா, பேசலை, இங்கே கிடையாதுங்க சுவாமி, நாங்களே பண்ணுவோம் கல்யாணம், அதான் நீங்களாம் பண்ணுங்க, உற்சவ விக்கிரகம் வாங்கணுமா? இல்லை, அங்கே வந்து சோமாஸ்கந்தராட்டம் இருக்குது, அதுக்கு தான் பண்ணுவாள். மனோன்மணின்ற அம்பாள் வந்து இந்த 4K அம்பாள் தான் நிற்கும் அங்கே. மனோன்மணி 2K அம்பாள் கிடையாதுங்க. ஸோ அந்த மூலஸ்தான விக்கிரகம் மட்டுமே இருக்கும். அதுக்கு தான் தாலியெல்லாம் கட்டி அது மாதிரி பண்ணுவோம். ஐப்பசி மாதம் உத்திர நட்சத்திரத்தை பண்ணியிருக்கோம். இப்போ அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அந்த பிரதிஷ்டை பண்ணணும், தாராளம் பண்ணலாம், தனியாக பண்ண மாட்டேன், இந்த ஐப்பசி மாதம் உற்சவத்தில் இதுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி, அதுக்கு சேர்த்து பண்ணலாம்ன்ற மாதிரி பேசினார். அப்போ அந்த குருக்களே வந்தார், சிவகுருன்ற குருக்கள், ஆழ்வார் குசியில் மேலே கிராமத்தில் இருக்கார், மாமனார் இருக்காது, அப்போ ஊர் தெரு இருக்கிற அதே தெருலேயே இருக்கார். அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. பல வருஷங்கள் நான் வந்து முயற்சி எடுத்து கன்சர்ன் பர்சனை பேச முடியாமல் பார்க்க முடியாமல் போயிருக்கு. நான் பல வருஷ காலம் மாமனார் இருக்கும்போது போயிருக்கேன். அப்போல்லாம் வசதி கிடையாது, இந்த தாட்ஸ் வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே இந்த தாட் போயிட்டே இருக்கு மனசில், செய்யணுன்ற. ஸோ இப்போ இந்த யூடியூப் ஆரம்பிக்கும்போது இது ஏன் சொல்ல வரேன்னா, இதில் இந்த ஆழ்வார்குறிச்சி வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே, மோஸ்ட்லி பிராமன்ஸ், மேல கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்ரீவத்ச கோத்திரத்தை சேர்ந்தவா. ஸ்ரீவத்சன்னா வச்சதை வந்து பார்கவ ரிஷி, அதாவது பிருகு மகரிஷியினுடைய கோத்திரம். ஸோ பிருகு என்ன செய்கிறார், அந்த உத்தமமான புருஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது பண்ணும்போது, அதை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கும்போது வைகுண்டத்துக்கு போகிறார், கைலாசத்துக்கு போகிறார், பிரம்மலோகத்துக்கு போகிறார். அவருக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் வைகுண்டத்துக்கு வரும்போது பெருமாளை எட்டி உதைக்கிறார். அப்போ வந்து அவர் கோச்சிக்காமல் அவர் காலை பிடிச்சி கோத்திட்டு அவர் காலில் இருக்க அகந்த கண்ணை அமைக்கிறார். அப்போ மகாலட்சுமி கோச்சின்னு போயிடுறா. ஸோ மகாலட்சுமி கோச்சின்னு போகும்போது அப்புறமா சொல்கிறார், நான் வந்து ஒன்று எட்டி ஒதுக்கணும் பண்ணல, நான் நாட்டு ப்ரூவ் உத்தம புருஷனை கண்டுபிடிக்கிறதான்னு போகும்போது உங்கள் ஆத்துக்காக தான் உத்தம புருஷன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் வந்து பல 1000 வருஷம் காலம் தபஸ் பண்ணுறார் பிருகு. உடனே அந்த நீயே எனக்கு பொண்ணாக பிறக்கணும் வேண்டிக்கிறார். ஸோ மகாலட்சுமியே அவளுக்கு பொண்ணாக பிறந்து பார்கவி, பிருகுவோட பொண்ணாக இருக்கணும், பார்கவின்னு பேர் அவளுக்கு. அப்போ சொல்கிறார், நீ பொண்ணாக பிறந்த, ஸோ இந்த பக்ஷஸ்தலத்தில் பெருமாளுடைய ஐக்கியமாக போகிறேன், நான் பெருமாளை வேண்டி நான் தபஸ் இருக்கேன், ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு, ஸோ ஒன்றாலும் என் குலம் வழங்கணுன்றார் பொண்ணுக்கிட்ட. மாப்பிள்ளையும் சொல்கிறேன், மாப்பிள்ளையும் சொல்லி உங்களால் தான் குலம் வழங்கணும், எனக்கு இதுக்கு பார்கவ கோத்திரம் இருந்தது, இப்போ மாறி ஸ்ரீவத்ச கோத்திரம் மாறுறது அப்புறமா தான் அது. ஸோ கம்மிங் டு ராமநடராஜ் தீட்சதர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீவத்ச கோத்திரக்காராக வந்தால் அவரை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஸ்ரீவத்ச கோத்ரே பிரதானசீலே தாமிரபரணி நிதிதீரே சிவசைல க்ஷேத்ரே கல்யாணி பரம கல்யாணின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் போகிறது, பெரிய பாடல் அது. ஸோ அந்த ஸ்ரீவத்ச கோத்திரக்காரா தெலுங்கோ, தமிழோ, ஐயங்காரோ, மாத்வாளம், உலகத்தில் எந்த மூலையும் இருந்தாலும் சரி, அவளுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் என்னென்னா, இந்த சிவசைலம்ன்ற க்ஷேத்திரத்தில் போய் தங்கி அங்கே வந்து அபிஷேக ஆராதனை பண்ண அவளுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கு. ரிஷி வாக்கியம், இந்த ரிஷி வாக்கியம் சொன்ன யாருன்னா, வேறு எங்கள் புக்கில் எல்லாம் பிரிண்ட் ஆகலை, பெரிய பெரிய ஜோசியெல்லாம் மெட்ராஸில் இருக்க ஒருத்தன் கூட தெரியாது. இது இந்த ரிஷி வாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வருஷம் ராமநடராஜ் தீட்சிதர் தான். நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துவில் தே கால்ட் ஆல் த ஜோசியாஸ் ஆஃப் சென்னை, இப்போ சன் டிவியில் வைக்கிறாட மாதிரி பண்ணி டிபேட் வைக்கும்போது ராமநடராஜ் தீட்சம் ஒன்லி ஒன். ஸோ ஹி வாஸ் கிவன் அ டைட்டில் பை ஹிந்து, அஸ்ட்ராலஜர் டைட்டில் வாங்கினார் அவர். அது ஹிந்துவில் ஒரு ஹாஃப் பேஜே வந்து ஆர்டிக்கல் அவரை பற்றி, அவர் பேப்பர் கட்டிங் நாள் வச்சுருந்தா நான் படிச்சிருக்கேன். அதை இந்த தீட்சிதருடைய பெருமை சொல்கிறேன். அந்த தீட்சிதர் சொன்ன அந்த ஸ்லோகத்தினால திரும்பியும் ஒன்று எனக்கு ரொம்ப தான் இருந்தது. இப்படியா இருக்கும்போது நிறைய பேர் ஸ்ரீவத்ச கோத்திரக்காரால கல்யாணம் இருக்கா,
இருக்கா. உலகத்தில் பல என்ன பாரில் பாதி பாரத்வாஜம், அதாவது நம்ம பாரத தேசத்தில் பாதி பேர் பிராமணா வந்து பாரத்வாஜ கத்துறதுக்காக தான். மேக்ஸிமம் பாப்புலேஷன் ஆஃப் பிராமின்ஸு பாரத்வாஜ கத்துறோம். சீமையில் பாதி ஸ்ரீவத்சம். சீமைனா அமெரிக்கா இல்லை, ஆக்சுவலாக அந்த காலத்து இங்கிலாண்டுலாம் சொல்கிறது சீமைன்னு சொல்கிறது. ஸோ ஸ்ரீவத்ச கோத்திரக்காரர் தான் அப்ராட் போயிருந்தான் அந்த காலத்தில். அதுக்காக இந்த பழமொழி அப்படி இருந்தது, பாரில் பாதி பாரத்வாஜம் சீமையில் பாதி ஸ்ரீவத்சம் அப்படி இருந்தது. ஸோ அந்த ஸ்ரீவத்ச கோத்திரக்காரர்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு என்னென்னா இதுதான். இப்போ கம்மிங் டு மை சப்ஜெக்ட், அம்பாள் வந்து சொல்கிறேன், எனக்கு இது மாதிரி பண்ணவே இல்லை, என்ன பண்ணல, அவளுக்கு அந்த மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி கல்யாண சுந்தரம்லாம் அங்கே விற்கிற கல்யாண்டு ரொம்ப நாள் நடுநாளே ஆசை. ஸோ இப்போ வந்து உலகம் முழுக்க கான்ட்ராக்ட் இருக்குது. சரி நம்ம வந்து இதை சொல்லி வைக்கலாம், யாரா தனவந்தர் அந்த கோத்திரத்துக்காராக இருந்தால் தே கேன் டூ இந்த விக்கிரகம் பண்ணி வைக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த விக்கிரக சபதியை பற்றி நான் பேசியிருக்கேன். நான் ஒரு 1 or 2 days முன்னாடி பேசியிருக்கேன். சுவாமிநாதன் சுவாமி மலை அவர் நம்பருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவரோட இன்னைக்கு காத்தால் பேசினேன். இந்த விக்கிரகம் வந்து கிட்டத்தட்ட பிரபாவளியோடு சேர்த்து 3 அடி உயரம், விக்கிரகம் மட்டுமே 2 அடி உயரம். ஸோ விக்கிரகம் 2 அடி 6 அடி பீடம், இந்த மாதிரி பாணிகிரகண தோற்றம், திருமணஞ்சேரி இது. இது வந்து திருவேள்விக்குடியில் இருக்கு, அங்கே இருக்கிற சாமி. இது கல்யாண சுந்தர கோலம்னு பேர். இந்த மாதிரி விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு எந்திரம் இருக்குது, சுயம்பரா பார்வதி எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தையும் நம்ம வந்து இதுதான் சுயம்பர பார்வதி யந்திரம். இது பெரிய ஒரு காப்பர் ஷீட்டில் போட்டு ஒரு மேடையாக அமைச்சு இதையும் வச்சு அங்கே வரவாளுக்கெல்லாம் அந்த மந்திரத்தையும் இந்த எந்திரத்தையும், அந்த யோகினி சொன்ன இல்லையா, அந்த மந்திரத்தையும் கொடுத்து இந்த எந்திரத்தையும் ஷீட்டில் போட்டு கொடுத்து பண்ணான சீக்கிரமே கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கு. இதை நான் சொல்கிறேன், திருவாவூடை ஆதீனம் போட்ட கொடுக்கல இருக்குது. அங்கேயே வந்து திருவாவூடை ஆதீனோட பிரான்ச் இருக்குது. இங்கே இதில் சிவசைலம் கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இது இருக்குது. இது என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், சுயம்பர கல்யாணி மண்டல ஆராதனை விளக்கம். அத்திரி மகரிஷியின் மகளாக பிறந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து அவரையே கணவனாக அடைய வேண்டுமென்று மணமாலையுடன் விளங்கும் உமாதேவியே சுயம்பர கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள். இவளை குறித்து செய்யப்படும் பூஜனை சுயம்பர கல்யாணி மகாமண்டலம் ஆராதனை என்று பெயர் பெறுகிறது. இதில் அம்பிகையை சுற்றி 9 ஆவரணங்கள் எனப்படும் வீதிகள் அமைகின்றன. இவற்றில் மேதா, வித்யா, லக்ஷ்மி, மகாலட்சுமி ஆகிய தோழிகள், மொழிக்கு ஆதாரமாக அக்ஷர தேவதைகள் இந்திரன், அக்னி, வருணன், யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய தசக்பாலர்கள். வஜ்ரம், சக்கரம், தண்டம், கத்தி, பாசம், கொடி, சங்கு, சூலம், கதை, வேதாளம் ஆகிய 10 ஆயுதங்கள். மகாலட்சுமி, பாவஸ்ரீ, புஷ்பசாயகா என்பவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். இவர்களுடன் இந்த வீதிகளுக்கு காவலாக விளங்கும் விநாயகர், பைரவர், க்ஷேத்திரபாலகர், யோகினி ஆகியோரும் மந்திரபூர்வமாக பூஜிக்கப்படுகின்றனர். இதனை யந்திர ரூபம் அமைத்து சக்தி வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. இந்த வழிபாடு கன்னிப்பெண்கள் நல்ல கணவனை அடையவும், சுமங்கலிகள் நல்ல நல்வாழ்க்கையை அடையவும் நெடுங்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் நம்ம ஜோசியால் என்ன பண்ணுற, அதை பற்றி சொல்லவே மாட்டேன்றா. ஒருத்தர் கூட இதை பற்றி சிவசேல கஷேத்திரத்தை பற்றி சொல்லவே இல்லை. நான் எல்லாரையும் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. என்னவோ அவ புழைக்கத்தை வழியை பார்க்குறா தவிர இது எங்கே நடந்தது, சிவசைலன்ற கஷேத்திரத்தில் தான் நடந்தது. இது எங்கே இருக்குது, ஆழ்வார்குறிச்சியிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே வந்து பரமகல்யாணி அம்பாள், அங்கே தான் அத்திரி அனுஷி ஆசிரமம் கடைசியாக இருந்தது. வடநாட்டில் இருந்தாலும் அங்கே ட்ராவல் பண்ணி சவுத் இந்தியா வந்துடுற புதிய மலைச்சாரில் இருந்தாவா. அவளுக்கு துர்வாசர், தத்தாத்திரேயர், சந்திரன் 3 பையனும் பொண்ணு வேணும் கேட்குறா அம்பாள்கிட்ட. அவள் வந்து அத்திரி சுத்தான்னு சொல்லுவாள். இந்த பஜனை லலிதா பஜனை கூட அத்திரி சுத்தான்னு வசந்தி மாமி பாடுவாள். அத்திரி சுத்தா யார், இந்த பரம கல்யாணி தான் அத்திரி சுத்தா. அவள் பிறந்து அவளுக்கு பிச்சி பூ வச்சு இப்படி பூஜை பண்ணுறதான்னு சொல்லி கொடுத்து அரிசி மாவோட வெல்லம் கலந்து நெய் கலந்து அந்த எறும்பு புத்துக்கெல்லாம் போடுறது,
அதெல்லாம் சொல்லித்தரா. 5 வயசில் இப்போ தபஸ் பண்ணும்போது கல்யாணி கூப்பிட்றார், யார், சிவசைலநாதர். வந்து திரும்பி பார்க்குறேன், 2 பேருமே மேற்கு நோக்கிய சன்னதி. அங்கே அழகான கோவில், அமைதியான இடம் அது. கரெக்டாக சிவசைலம் சிம்சன் குரூப் சேர்மன் அவள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து அந்த கோவில் எடுத்து ரொம்ப பண்ணுறான். அவள் மண்டபப்படி மட்டும் மாமனார்த்த மண்டபப்படி ஒரு நாள் இங்கே ஆழ்வார் கொச்சியில் வந்து தங்கு சுவாமி எல்லாம் தேரெல்லாம் உண்டு, எல்லாம் பண்ணுவாள். ஆம்பூருக்கு அழைப்பு பண்ண மாப்பிள்ளை அழைப்புகளை போகிறாள். ஸோ ஆம்பூரில் கடைசி விக்கிரகம் சொல்லிட்டு ஸோ அந்த அம்பாளும் வித்தியாசமாக அமைப்பு. மேல் 2 கையிலையும் ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் நீலோத்பலம் வச்சுருக்கோம். அந்த இடத்துல இந்த விக்கிரகத்தை பண்ணி வச்சா கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும்னு சொல்லியிருக்கா அம்பாள். இன்னைக்கு காலையில் இது தோன்றினால இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அந்த சிவகுருன்ற இவர்கிட்ட சபதி இவர்கிட்ட பேசினேன், பட்டர்கிட்ட பேசினேன், கோவிலில் பேசினேன், கட்டாயம் பண்ணலாம் சுவாமின்னா. அப்புறமா இந்த சபதிகிட்ட பேசும்போது இது 100 கிலோ ஆகும், 75 கிலோ விக்கிரகமே ஆகிடும், இது பிரபாவளியோடு சேர்த்து 100 கிலோ ஆகும், இன்னைக்கு கிலோ ரேட்டு 2500 ரூபா பஞ்சலோகம். சரி 2.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஆகுதுன்னு சொல்கிறேன். இது யார் யாருக்கு மனசில் போய் சேர போகிறதோ தெரியாது. எனக்கு கான்டாக்ட் பண்ணி இது பண்ணால் அதிக அற்புதமாக பண்ண முடியும் சாமி. திருமணஞ்சேரியை விட அப்படியே இன்னும் டெக்கரேஷன்லாம் ஜாஸ்தி பண்ணி அந்த திருமணஞ்சேரியில் பிரபாவளி இருக்காது, தனியாக அட்டாச் பண்ணுவாங்க. அப்பா பிரபாவளியோட பிரபாவளியோடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ இதை நான் கன்வே பண்ணுறேன். இது யார் யாருக்கு பிராப்தம் இருக்கும் தெரியாது. இதை வந்து ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இது ஸ்ரீவத்ச கோத்திரக்கார அப்படின்னா ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா வந்து இந்த டெம்பிள் இஸ் மென்ட் ஃபார் தம். ஸோ வாத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலாம், சரி ஆம்பளையோ பொம்பளையோ, அது வந்து ஒரு மினிமம் 2 months டைம் ஆகும். அவர் 2 to 3 months வச்சுங்க. ஐப்பசி மாதம் வரதுக்கு டைம் இருக்குது நிறையவே. ஸோ இதை நடைபெற கொண்டு இந்த பதிவை வந்து கேட்கணுன்னு தான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு உண்டான இதான வந்து, ஏன்னா அத்திரி மகரிஷியால் உருவாக்கப்பட்ட கோத்திரம் வந்து ஆத்திரை கோத்திரம். இப்போ கூட பாருங்க, ஆம்பூரில் இருக்கவாள் ஆத்திரை கோத்திரக்காராக இருப்பாள். இது ஆழ்வார்குறிச்சியில் இருக்கவா சிவத்ச கோத்திரக்காராக இருப்பாள். ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த பட் மிச்சவாழலாம் மடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் உள்ளது. அம்பாளே அங்கே வளர்ந்து ஈஸ்வரனை கைப்பிடிச்சதுனால அந்த இடத்துல செஞ்சாதான், அதாவது இந்த கும்பமேளன்னா அங்கே பண்ணோம், வேற எங்கேயாவது இங்கே பண்ண முடியுமா? அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த காரியத்தை அந்த இடத்துல பண்ணாதான் ரொம்ப சால சிறந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த இதை திங்க் பண்ணும்போது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக கூட சேர்ந்து இதை பண்ணலாம், இந்த சிலைகள் பண்ணலாம். இந்த ஆல்ரெடி நான் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, அந்த சுவாமிநாத சபதியோட நம்பரை, அதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்க. இது யாருக்கு பிராப்தம் இருக்குமோ தெரியாது எனக்கு. சரி அம்பாள் என்கிட்ட சொன்னதுனால நான் செய்வேன். அதை பின்னாடி நம்ம எனக்கே வாய்ப்பு இருந்தாலும் நான் செய்வேன். அது இதான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இது மாதிரியெல்லாம் செய்கிறதுன்னு ரொம்ப சால சிறந்தது. பணங்கள் லட்சமாக இருக்கும், கோடி கோடியாக இருக்கும், செய்ய முடியாது அவளால். ஸோ இது வந்து யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவள் சாமியை வேண்டிட்டு அவாத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் சொல்லிட்டு வேண்டிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். யாருக்கு வசதிகள் இருக்கோ அவளை இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சுயம்பர கல்யாணி, அது வந்து சுயம்பர கல்யாணி யந்திரம் மந்திரம் அதே தான். சுயம்பர பார்வதியும் சொல்லிக்கிறாள், பார்வதி தான் கல்யாணியாக பிறந்தா, அது வேறு. இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.